வெல்கம் டு மாசா ஐஏஎஸ் அகாடமி. நாம் இன்னைக்கு இந்த வீடியோவில் காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட்ல இருக்கிற மாடல் 5 கொஸ்டின்ஸ் பற்றி தான் பார்க்க போகிறோம். ஸோ ஆல்ரெடி நம்ம மாடல் 1 to 4 வந்து வீடியோஸ் அப்லோட் பண்ணியிருக்கோம். அதை பார்த்துட்டு இந்த வீடியோக்குள்ள வாங்க, உங்களுக்கு ரொம்ப ஈஸியாகவே இது புரியும். ஃபர்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க. A person deposited a sum of rupees 6,000 in a bank at 5% per annum simple interest. அதாவது ஒரு ஆள் 6,000 5% ஆண்டு வட்டி விதத்துல சிம்பிள் இன்ட்ரெஸ்ட்க்கு விடுறாரு. சரியா? இன்னொரு ஆள் பாத்தீங்க அப்படின்னா another person deposited rupees 5,000 at 8% per annum compound interest விடுறாங்க. சரியா? After 2 years the difference of their interest will be. அப்ப 2 வருஷம் கழிச்சு அவங்களுடைய டிஃபரன்ஸ் எவ்வளவு இருக்குன்னு சொல்லி என்ன பண்ணிருக்காங்க, क्वेश्चन வந்து கேட்டிருக்காங்க. சரியா? அப்போ 6,000க்கு வந்து சிம்பிள் இன்ட்ரெஸ்ட்ல 5%ன்னு வச்சுக்கோங்களேன். ஸோ 2 இயர் ஆகும்போது 10% ஆயிருமா? அப்போ 10% எவ்வளவு? 600. சரியா? ஸோ 2 இயர் ஆகும்போது நமக்கு என்ன ஆயிரும்? 10% ஆயிரும். அப்போ 10% ஒரு 0 கட் பண்ணா போதும்ல. அப்போ வட்டி எவ்வளவு இருக்கும்? 600. சரியா? அதே நேரத்தில் காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட்ல 5,000 8% 2 இயர். அப்போ என்ன போடுவீங்க? 2 1 போட்டுருவீங்க. கரெக்டா? அப்போ 5,000க்கு 1% அப்படின்னா 50 கிடைக்கும். அப்போ 8% 1% வந்து 50 அப்படின்னா 8% எவ்வளவு? என்னஞ்ச 40 400. கரெக்டா? ஸோ 400 போட்டுருவீங்க. இந்த 400க்கு 1% பார்த்தீங்கன்னா 4, 8% பார்த்தீங்கன்னா எவ்வளவு? 32. ஸோ நம்ம மல்டிப்ளை பண்ணோம்னா 800 32. அப்போ எவ்வளோ இருக்கும்? 832 ரூபா இருக்கும். எஸ்ஐல பார்த்தீங்கன்னா 600 ரூபா, காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட்ல பார்த்தீங்கன்னா 832 ரூபா. அப்போ ரெண்டோட வித்தியாசம் எவ்வளவு? 232 ரூபா. இதுதான் அவங்க கேட்டிருக்காங்க சார். புரியுதா? ரெண்டோட வித்தியாசம் எவ்வளவுதான் கேட்டிருக்காங்க. ஸோ ஆன்சர் உங்களுக்கு என்ன கிடைக்கும்? 232 நம்ம கிடைச்சிடும். சரியா? ஸோ செகண்ட் கொஸ்டின் பாருங்க. The amount on rupees 25,000 in 2 years at annual compound interest if the rates for the successive years be 4% and 5% per annum respectively அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஸோ 2 வருஷத்துக்குமே இந்த ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் வந்து சேம் கிடையாது. மொதல் வருஷம் பார்த்தீங்கன்னா 4%, ரெண்டாவது வருஷம் பார்த்தீங்கன்னா 5%. சரியா? ஸோ அப்போ 25,000க்கு மொதல் வருஷம் 4% கண்டுபிடிப்பீங்க. சரியா? அப்போ 1% எவ்வளவு? 250. சரியா? 1% 2 சீரை கட் பண்ணுவீங்களா? 250. அப்போ 4% எவ்வளவு? 1000. ஸோ நமக்கு எவ்வளவு கிடைக்கும்? 26,000 ரூபாய் கிடைச்சிடும். செகண்ட் இயர் பார்த்தீங்கன்னா 5%. ஸோ 26,000 பிளஸ் 5% 2 சீரை கட் பண்ணி 260. அப்போ 260 into 5. 530 0 மீது 3 2 10 3 13. நமக்கு எவ்வளவு கிடைக்கும்? 1300 கிடைக்கும். சரியா? ஸோ ரெண்டுத்தையும் ஆட் பண்ணா நமக்கு எவ்வளவு கிடைக்கும்? 27,300 ரூபாய் கிடைக்கும். ஸோ நமக்கு ஆன்சர் என்ன இருக்கும்? 27,300 இருக்கும். சரியா? தேர்ட் கொஸ்டின் பாருங்க. On a certain principle, if the simple interest for 2 years is rupees 1,400 and compound interest for the 2 years is 1,449, what is the rate of interest வந்து கேட்டிருக்காங்க. சரியா? ஸோ எஸ்ஐல வந்து 2 இயருக்கு 1,400 கிடைக்குதான். அதே இது சிஏல பார்த்தீங்கன்னா 2 இயருக்கு 1,449 கிடைக்குதான். ஸோ இந்த 2 இயர் டிஃபரன்ஸ் வந்தாலே நமக்கு ஒரு ஃபார்முலா இருக்கு. என்ன ஃபார்முலா? P into R by 100 the whole square. நமக்கு வந்து ரெண்டோட டிஃபரன்ஸ் எவ்வளவு? 49 rupees. ஆனால் அங்கே பியும் தெரியாது ஆரும் தெரியாதா? ஸோ பி வந்து எஸ்ஐல இருந்து கண்டுபிடிச்சுக்கோங்க. சரியா? ஸோ எஸ்ஐ is equal to PNR by 100. கரெக்டா? ஃபார்முலா வந்து எஸ்ஐ is equal to PNR by 100. ஸோ இதுல எஸ்ஐ பார்த்தீங்கன்னா 1,400, பி என்னன்னு தெரியாது, என்ன பார்த்தீங்கன்னா 2 இயர், ஆரும் நமக்கு என்னன்னு தெரியாது. டிவைட் பை என்ன போட்டுருவீங்க? 100 போட்டுருவீங்க. சரியா? ஸோ இதை கேன்சல் பண்ணீங்கன்னா 7 2 14 700. அப்போ 700 2 zeros equal to உங்களுக்கு என்ன கிடைக்கும்? PR கிடைக்கும். ஸோ இல்லை பி கண்டுபிடிச்சுக்கோங்க. அப்போ 70,000 டிவைட் பை R equal to தான் வந்து என்னது? பி. ஸோ இந்த பி வேல்யூவை இதில் அப்ளை பண்ணுங்க. புரியுதா? ஸோ இந்த பி வேல்யூ என்ன பண்ணுங்க? நம்ம ரெண்டுக்கு டிஃபரன்ஸ் இருக்குல்ல, அதில் அப்ளை பண்ணுங்க. அப்போ 49 equal to பியோட வேல்யூ வந்து 70,000 டிவைட் பை R. R ஸ்கொயர் என்ன பண்ணுவீங்க? R by 100 into R by 100. அப்போ 2 0 கட் ஆயிரும். இந்த 2 0 இந்த 2 0 கட் ஆயிரும். ஸோ இந்த ஆரும் இந்த ஆரும் கட் ஆயிரும். சரியா?
ஸோ ஒரு 7 7 7 7 49. அப்போ இங்கே 7 மட்டும்தான் இருக்கும், இங்கே 6 மட்டும்தான் இருக்கும். கொஸ்டின் கேட்டிருக்காங்க, ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் தான் கேட்டிருக்காங்க. ஸோ R வந்து எவ்வளவு? 7%. சரியா? ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க. The simple interest on a certain sum of money for 2 years at 5% is 1600. The compound interest at the same rate after 3 years interest compounded annually அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஸோ சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா 2 இயருக்கு 5%க்கு வந்து 1600. அப்போ முதல்ல பிரின்சிபல் எவ்வளோன்னு கண்டுபிடிங்க. அப்போ ஃபார்முலா வந்து என்னது? SI is equal to PNR by 100. இல்லை SI எவ்வளவு? 1600. P என்னன்னு தெரியாது, N வந்து 2 இயர், R வந்து எவ்வளவு? 5%. இதோட என்ன போட்டுருவீங்க? 100 போட்டுருவீங்க. ஸோ ஓரஞ்சு 5, மூவஞ்சா 15, மீதம் 1, ஈரஞ்சா 10, 0. ஓரன் 2, ஓரன் 2, ஆரண்டா 12, 0. ஸோ நமக்கு எவ்வளோ கிடைக்கும்? 160 × 100. சரியா? அப்போ 160 × 100 16,000 கிடைச்சிடும். இதோட வேல்யூ P-யோட வேல்யூ. இப்போ என்ன பண்ணுங்க? 3 இயர்ஸ்க்கான காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் என்ன பண்ணிடுங்க? கால்குலேட் பண்ணிடுங்க. அப்போ 3 இயர்ஸ் என்ன போடுவீங்க? 3 3 1ன்னு போடுவீங்க. சரியா? ஸோ ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் எவ்வளவு? சேம் ரேட்டுன்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. சேம் ரேட்னா எவ்வளவு? 5%. சரியா? அப்போ 16,000ல் 10%ங்கும் போது 1600. அப்போ 5%ங்கும் போது நமக்கு என்ன ஆயிரும்? 800 ஆயிரும். அதே மாதிரி இதில் 10%ங்கிறது 80. அப்போ 5% ஆகும்போது நமக்கு எவ்வளோ ஆயிரும்? 40,000. சரியா? ஸோ அதே மாதிரி இதில் 10%ங்கிறது 4, 5% ஆகும்போது நமக்கு என்ன ஆயிரும்? 2000. அப்போ மல்டிப்ளை பண்ணிங்கன்னா 3 24, 2400, 3 12, 120, 1 2 2. ஸோ 2 2 5 2. ஸோ 2522 ரூபா நமக்கு கிடைக்கும். சரியா? அப்போ ஆப்ஷன் பி இதை நம்ம என்ன பண்ணுவோம்? சூஸ் பண்ணுவோம். சரியா? ஸோ 5th கொஸ்டின் பாருங்க. If the simple interest on a sum of money for 2 years at 5% per annum is ₹50, the compound interest on the same at the same rate and for the same time. இது லாஸ்ட் கொஸ்டின் மாதிரி தான் இருக்கு. கரெக்டா? ஸோ நீங்கள் என்ன கண்டுபிடிக்கணும்? முதல்ல SI is equal to PNR by 100 ஃபார்முலா யூஸ் பண்ணுவீங்க. ஸோ SI வந்து எவ்வளவு? 50. P என்னன்னு தெரியாது, N வந்து 2 இயர், R வந்து எவ்வளவு? 5%. இதோட என்ன போட்டுருவீங்க? 100 போட்டுருவீங்க. ஸோ 5 5 கேன்சல் ஆயிரும் 10. ஸோ 2ம் இதுவும் கேன்சல் ஆயிரும் 5. ஸோ 5 × 100 எவ்வளோ கிடைக்கும்? 500. ஸோ P வந்து எவ்வளோ கிடைச்சிரும்? 500. இதை நமக்கு எத்தனை வருஷத்துக்கு ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட்டுக்கு விட போகிறோம்? 5% காம்பவுண்டர் இன்ட்ரெஸ்ட்டில் 2 இயருக்கு விட போகிறோம். ஸோ 2 இயர் பார்க்கும்போது 2 1 போட்டுருவீங்க. ஸோ 10% வந்து 50. ஸோ 5% எவ்வளவு? 25. ஸோ இங்கே 10%ங்கிறது எவ்வளவு? 2.5. கரெக்டா? 5% எவ்வளவு? 1.25. அப்போ 2 × 25 வந்து 50, 1 × 1.25 வந்து 1.25. ஸோ ரெண்டுத்தையும் ஆட் பண்ணால் உங்களுக்கு என்ன கிடைக்கும்? 51.25 கிடைக்கும். சரியா? ஸோ இதோட ஆன்சர் வந்து என்ன இருக்கும்? 51.25 இருக்கும். சரியா? ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க. There is 40% increase in an amount in 8 years at simple interest. What will be the compound interest in ₹30,000 after 2 years at the same rate? அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஸோ அப்போது 100 ரூபாய் அப்படிங்கிறது 140 ரூபாய் இன்க்ரீஸ் ஆகியிருக்கு. ஏன்னா 40% இன்க்ரீஸாக நம்ம இப்படி தான் நம்ம எடுத்துப்போம். சரியா? ஸோ there is 40% increase in an amount in 8 years at simple interest. What will be the compound interest in of ₹30,000 after 2 years at the same rate அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஸோ முதல்ல நம்ம என்ன பண்ணிக்கணும்? ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் கண்டுபிடிக்கணும். அப்போ SI is equal to PNR by 100 ஃபார்முலா தான் நீங்கள் யூஸ் பண்ணுவீங்க. ஸோ SI பார்த்தீங்கன்னா உங்களுக்கு என்ன போடுவீங்க? 40 போடுவீங்க. P பார்த்தீங்கன்னா 100 போடுங்க. ஸோ N வந்து எவ்வளவு? 8 years. R வந்து தெரியாது, இதோட என்ன போட்டுருவீங்க? 100 போட்டுருவீங்க. ஸோ 2 0 கேன்சல் ஆயிரும். 1 8 8 8 40. ஸோ R வந்து உங்களுக்கு எவ்வளோ கிடைக்கும்? 5% கிடைக்கும். சரியா? இப்போ என்ன பண்ணுறது? 30,000க்கு 2 இயர்ஸுக்கு காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் எவ்வளோ வருதுன்னு பார்க்கணும். சரியா? அப்போ 30,000 2 இயர். சரியா? 5%. ஸோ ஃபர்ஸ்ட் இயர், செகண்ட் இயர். அப்போ நீங்கள் என்ன பண்ணுவீங்க? ஃபர்ஸ்ட் இயர் செகண்ட் என்ன போடுவீங்க? 2 1 போடுவீங்க. கரெக்டா? ஸோ 2 1. அப்போது 10%ங்கிறது 3,000, 5%ங்கிறது எவ்வளவு?
1500. அதே மாதிரி இதில் 10%ங்கிறது 150, 5%ங்கிறது எவ்வளவு 75. ஸோ 2 into 1500 வந்து 3000, 1 into 75 வந்து 75. அப்போ நமக்கு ஆன்சர் என்ன இருக்கும் 3075 இருக்கும். நம்மளோட ஆப்ஷன் 4ல் இருக்கு. சரியா? ஸோ SICI இந்த 2 டாபிக்குமே ரொம்ப ஈஸி தான். நீங்கள் கான்செப்ட் நீங்கள் நல்லா புரிஞ்சுக்கிட்டாலே நீங்கள் என்ன பண்ணலாம், கடன்னு ஆன்சர் போட்டுடலாம். ஸோ தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங்.